எல்லாரும் வாங்க. ஹாய் சிங்கம், நீயா? வா வா வா. உன்னோட அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எங்க பாருங்க ஜெனரல் சார், இவங்க தான் மோட்டு பத்துலு. எங்க பொற்புரி நகரத்தோட பெரிய பெரிய கிரைம்ஸ் எல்லாம் இவங்க தான் சால்வ் பண்ணாங்க. இவங்களுக்கு நீங்க சொன்னா போதும், ஈஸியா அந்த வேலையை முடிச்சிருவாங்க. எனக்கு பெரிய பெரிய உதவி எல்லாம் செய்வாங்க. அப்புறம் இவர்தான் டாக்டர் ஜட்கா, அவரு கசிட்டாரா. அடேங்கப்பா மோட்டு பத்துலு, இப்ப எங்க கிட்டயும் ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களால அதை சால்வ் பண்ண முடியுமா? ஓ கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அங்க பாருங்க, வேலைக்கு அந்த பக்கம் ஒரு டென்ட் தெரியுது இல்லையா? அங்கதான் எனிமீஸ் இருக்காங்க. அவங்க கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு சீக்ரெட் செக்யூரிட்டி பிளான் இருக்கு. உங்களால முடியும்னா அந்த சீக்ரெட் பிளானை எங்க கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நாங்க தாராளமா அதை கொண்டு வரோம். கண்டிப்பா. ஆனா அங்க டைட் செக்யூரிட்டி இருக்கு. யாரும் அதுக்குள்ள நுழைய முடியாது. அதுவும் இல்லாம அந்த வேலையை தாண்டறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அதுல கரண்ட் சப்ளை ஆகுது. அது மட்டும் இல்ல, வேலைக்கு அந்த பக்கம் அவங்க கண்ணி வெடிய புதைச்சி வச்சிருக்காங்க. அத ஒரு கோழி மிதிச்சா கூட வான் வழியாவும் நீங்க உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அவங்க ரேடார் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, கவலைப்படாதப்பா. நான் உங்களை சின்னதாக்கிறேன்ப்பா. அப்புறம் நீங்க இதுக்கு அடியில இருந்து அது எப்படி மனிதர்களை குள்ளமாக்க முடியும்? ஏன்னா என்கிட்ட மனுஷங்களை சின்னவங்கள ஆக்குற கேஜெட் இருக்கு சார். நான் சொல்றத நல்லா கேளுங்கப்பா. நீங்க இந்த ரெட் பட்டனை அமுக்குனீங்கன்னா சின்னவங்களா ஆயிடுவீங்க. அப்புறம் இந்த கிரீன் பட்டனை அமுக்குனீங்கன்னா மறுபடியும் பெருசாயிடுவீங்க. அடேங்கப்பா, பிரமாதம் பிரமாதம். இப்படி எல்லாம் செய்ய முடியும்னு என்னால நம்பவே முடியல. நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய திறமசாலிகள் தான். ஐயோப்பா, இந்த லிசர் நம்ம பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கேன். ஓடுங்க. என்னடா பிரச்சனை புதுசா வருது? சீக்கிரம் வா. பத்ரு காப்பாத்துறா. இதோ ஒரே மோட்டு. மோட்டு கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எஸ்கேப். நல்ல வேலை தப்புச்சப்பா. இன்னைக்கு தான்ப்பா புரியுது குட்டியா இருக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. வாங்க டக்குன்னு பெருசாயிடுவோம். ஒருவேளை இப்ப நம்ம பெரியவங்களாயிட்டோம்னா கண்காணிக்கிற கார்ட்ஸ்களை வந்துடுவாங்க. இதுக்குள்ள போற வரைக்கும் நம்ம சின்னவங்களாவே இருப்ப மாட்டோம். என்ன நான் சொல்றது? ஐயோ, இந்த ஸ்பைடர் எங்க இருந்து வந்துச்சு? ஓடு ஓடு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. திரும்பி பார்க்காம ஓடுங்க. வந்துருச்சு. அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்பா யாரும் இல்லப்பா. எனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்க போகுது. யம்மி, ரொம்ப பிரமாதமா இருக்கும். பத்லு, இப்ப இந்த ஸ்பைடர் நம்மள சாப்பிட போகுதுடா. அடுத்த ஜென்மத்துல பாப்போம். பட்டன் அழுத்தி எல்லாரும் பெருசாயிடலாம். என்ன பண்ணு? வந்துருங்க. இப்போ அவங்க வச்சிருக்கிற எல்லா சீக்கிரட்டும் இந்த பென் டிரைவுக்குள்ள டவுன்லோட் ஆயிடும். அது ஆக்டிவேட்டட். யார்பா நீங்களாம்? இங்க யாரோ ஓட்டுறவங்க இருக்காங்க. யாரு யாரு? அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா 3 பேரும் வந்திருந்தாங்க சார். அந்த 3 பேர் எங்க? இங்க யாருமே இல்லையே. ஒரு வேளை நீ கனவு கண்டிருப்ப. ஓடியா ஓடியா ஓடியா.
ஒருவேளை கனவாக இருந்தாலும் உண்மையா பார்த்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஓ. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான் டவுன்லோட் ஆக வேண்டி இருக்கு. என்னப்பா அது மறுபடியும் என்ன சத்தம்? நான் புடிச்சிட்டேன், இந்த ஒட்டனை புடிச்சிட்டேன். வெளில இருக்கவங்க வாங்க, குண்டா இருக்கிறவன புடிச்சிட்டேன். சீக்கிரம் வாங்க, ஓடிட போறாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க பாரு, நீ முதல்ல கனவு காண்டதை நிறுத்து, இல்லனா ஜெனரல் சார் கிட்ட சொல்லிடுவாமா. அட என்ன கொடுமை இது! நான் உங்களை கெட்டினா தானே புடிச்சு வச்சிருந்தேன். சத்தியமா நான் புடிச்சு வச்சிருந்தேன். சத்தியமா கனவு காணல. அட நான் உண்மையா தான் சொல்றேன், என்ன நம்புங்க. இல்ல நான் உண்மையா தான் சொன்னேன். தூங்கல. அடிக்காதீங்க. பேசாம தூங்கு. மறுபடியும் கத்துன அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அடேங்க அப்பா, வச்சு என்ன அடி பின்னிட்டாங்களே. இப்ப நான் எப்படியாவது அவங்கள புடிச்சே காட்டுவேன். ஏன் நான் தான் புடிச்சனே அவங்கள. அப்புறம் எப்படி மாயமானாங்க? ஒருவேளை குட்டையாயி மறைஞ்சு போயிருப்பாங்களோ? என்ன எங்க? டைட்டா புடி. மோட்டு மீசையை விட்டுறாதே, புடிச்சுக்கோ. அப்புறம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சந்தோஷமா இருக்கும். முதல்ல போய் தூங்குங்க. ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. என்னது, என்னோட மீசையில 3 பேர் தொங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். 3 பேர் இருக்காங்க, வாங்க. சீக்கிரம் வாங்க. அந்த 3 பேர் என்கிட்ட சிக்கிட்டாங்க. சீக்கிரம் வாங்க சார். இப்ப என்னடா ஆச்சு? இங்க பாருங்க, மீசைய பாருங்க சார். மீசையில இருக்காங்க 3 பேரும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க எங்க? ஆகா போச்சே, என்னோட மீச போச்சே. என் மீச போச்சு. சார், நான் ஒரு ரைட்டர், அருமையா கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்ப உன்னோட ரைட்டர் மூலம் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கா? தூங்கிட்டே கதை எழுதிட்டு இருக்க நீ? அட கடவுளே. சார் அங்க பாருங்க சார், உங்க சூழல பாருங்க சார். அவங்கள நசுக்கிய கொண்டு இருக்க சார். எஸ்கேப் ஆனா விட்டுவனா உங்களை விட மாட்டேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்றியா? அது இல்லைங்க சார், அவங்க ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க சார். நான் இப்பதான் அவங்க உங்க கால்ல உட்கார்ந்து இருக்கத பார்த்து மிதிச்சேன் சார். ஆனா ஓடி போயிட்டாங்க. அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன வளர்ற மனுஷங்க எப்படி இவ்வளவு சின்னதா இருக்க முடியும் சொல்லு? என்ன சார் நீங்க படம் எல்லாம் பாக்குறது கிடையாதா? மனுஷனா சின்னதாக்குறத காட்டுவாங்களா சார்? அந்த மாதிரி எல்லாம் படத்துல மட்டும் தான் நடக்கும், ரியல் லைஃப்ல நடக்காது. நீ உன்னோட ஆக்டிங் லைஃப்ல இருந்து முதல்ல வெளியே வா. சரி, இவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, முன்னாடிதான் போய் என்னன்னு பாத்துட்டு வருவோமே. போங்க. ஓடியாங்க ஓடியாங்க சீக்கிரம். சரி, போறதுக்கு முன்னாடி இன்னொரு நல்ல வேலையை செஞ்சுட்டு போலாம். நல்லா சிக்கிக்கிட்டீங்களா? உங்களை விட மாட்டேன் பாருங்க. ஓடாத நிலை. ஓ, நெருப்பு நெருப்பு, சீக்கிரமா வாங்க. எல்லாம் தண்ணி ஊத்தி அணைங்க. சீக்கிரம் சீக்கிரமா வாங்க. ஆஹா, இது வேற வந்துருச்சு. ஐயோமா, என்ன விட்டு போவாதீங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன விடு. The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. ஏன் பாசிபிள்? புரியுதா? இப்ப என்ன ஆகுத பாருங்க. ஓடியாங்க ஓடியாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சாரிங்க பாருங்க, அவங்க வேலைக்கு அந்த பக்கம் இருக்காங்க. வாங்க சார் வாங்க. அங்க அங்க எங்க இருக்காங்க? அங்க யாருமே அங்க இல்லையே. பாருங்க சார். சார், அவங்க திடீர்னு பெரியவங்களா ஆகுறாங்க, அப்புறம் சின்னவங்களா ஆகுறாங்க. மேஜிக் மாதிரி பண்றாங்க சார். நீ என்ன உளறிட்டு இருக்க? ஒரு வாட்டி பெரியவங்கன்னு சொல்ற, ஒரு வாட்டி சின்னவங்கன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாருங்க, முதல்ல இவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க சீக்கிரம். ஐயா, எல்லாம் எல்லாம் எல்லாம். அட
என்ன விடுங்க, சொன்னா கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் நம்ப முயற்சி பண்ணுங்க. நான் உண்மையா தான் சொல்றாங்க பாருங்க. அவங்க மறுபடியும் உயரமாயிட்டாங்க பாருங்க. அட பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, போயிட்டே இருங்க. சார், நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி நம்புங்க சார். டக்குன்னு ஒரு தடவை பின்னால திரும்பி பாருங்க சார். அவங்க உயரமா ஆயிட்டாங்க. சார் வணக்கம் சார். இந்தாங்க சார், இதுல அவங்களோட எல்லா டேட்டாஸும் இருக்கு சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க கலக்கிட்டீங்க. நீங்க இந்த நாட்டுக்காக மிகப்பெரிய வேலையை பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் மோட்டு பத்லு. சார், இது எங்களுக்கு பெருமையான விஷயம் சார். ஆனா என்ன, போயிட்டு வரதுக்குள்ளார பல்லியும் 8 கால் பூச்சியும் எங்களை சாப்பிட பார்த்தது தப்பிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.